எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். சில பெண்கள் இருப்பாங்க, அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு பல வருடங்கள் போயிருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு உண்மையாலுமே ஒரு மோட்டிவேஷனான ஒரு சக்ஸஸ்ஃபுல் விமன் ஆக்ட்ரஸ் அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். ஆக்ட்ரஸ் ஷக்கீலா 90s அண்ட் 80s ஃபேவரட் ஹீரோயின், ஒரு ஆபாசப்பட நடிகை அப்படின்னு கூட அவங்கள சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே அவங்கள பிடிச்சது அதுதான் உண்மை. அவங்க நடித்தது தப்பு அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க நடித்தது தப்பு, நம்ம பார்த்தது தப்பு, இந்த மாதிரியான சில இன்இக்வாலிட்டிஸ் இருந்தாலும் கூட ஷக்கீலா அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸை ஒரு ஹியூமன் பீயிங்காக, ஒரு குட் ஆக்ட்ரஸாக எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பத்தில் நடிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. பக்கத்து வீட்டுக்காரவங்க மூலமாக அந்த வாய்ப்பு கிடைக்குது. செக்ஸ் எஜுகேஷன் ரிலேட்டடான மூவிஸில் தான் அவங்க நடிக்கவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆதர்ஷ் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் படித்தாங்களாம். அங்கே முட்டிக்கு மேலே ஸ்கர்ட் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தப்பாக தெரியலை. ஸோ செக்ஸ் எஜுகேஷன் ரிலேட்டடான மூவிஸில் நடிக்கும் பொழுது அவங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவும் தெரியலை. ஒன்ஸ் ஒரு டைம் 2 பீசஸில் ஸ்விம்மிங் பூல் சீன் நடிக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மாதிரி கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஐம் நாட் வெல் அப்படின்ற மாதிரியான ஃபீல் அவங்களுக்கு வருது. பட் அந்த எனக்கு ஸ்விம்மிங்கும் தெரியாது, அந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்ற உணர்வு தான் எனக்கு இருந்ததே தவிர்த்து, எனக்கு அந்த சீன்ஸ் தப்பாக எனக்கு தோணலை அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஃப்ராங்காகவே ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மலையாள ஃபிலிம்ஸில் நடிச்சிருக்காங்க. நடிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவங்க நடித்த கேரக்டர்ஸ் எல்லாம் விட்டுட்டு அவங்க 2 பீஸில் இருக்கணும், முக்கியமாக மேலே இன்னர்ஸ் இல்லாமல் நடிக்கணும். ஸோ இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் நீங்கள் நடிக்கணும்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்றத தாண்டி எனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை என்னை செய்ய சொல்லி யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக நான் ஒரு ப்ரெஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணி இனிமேல் மலையாள படங்களில் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 200 ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய படங்களுக்கு அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னென்னா, மம்முட்டி, மோகன்லால் இந்த மாதிரியான ஆக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு என்ன மாதிரியான டார்ச்சர் கொடுத்தாங்கன்னா, எங்கள் மூவிஸ் ரிலீஸ் ஆகிற அந்த மாதிரியான டைமில் ஷக்கீலா மூவி ரிலீஸ் ஆகக்கூடாது. ஏன்னா 2 மூவியுமே சரியான கலெக்ஷன்ஸை எடுக்குது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் இருந்தது. அதாவது ஹீரோக்களை விட ஒரு 10% அதிகமாக தான் ஷக்கீலா அவங்களோட மூவிஸ் கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. சரி, மூவிஸ் லைஃப் இப்படி போயிடுச்சு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில நேரங்களில் ஆபாச படங்களில் நடிச்சிருக்காங்க, சில நேரங்களில் நடிக்க வேண்டாம் அப்படின்னு ஒத்துட்டு இருந்திருக்காங்க. அது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன். இது எல்லாத்தையும் தாண்டி எதுக்காக அவங்க அதை செஞ்சாங்க அப்படின்னா, ஃபேமிலிக்காக செஞ்சாங்க. என்றைக்காவது அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க இதை நீ எனக்காக தான் செஞ்ச, எனக்காக நீ இதை செஞ்சதுனால தான் இன்றைக்கி உனக்கு ஒரு ஃபேமிலி லைஃப் இல்லை, உனக்கு ஒரு கணவர் இல்லை, உனக்கு ஒரு குழந்தைகள் இல்லை, உன்னோட லைஃப் இன்றைக்கி ரொம்ப எம்டியாக இருக்குது, ஏமாற்றத்தோடு இருக்குது அப்படின்றதுக்கு நாங்கள் தான் ஒரு காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபேமிலியில் உள்ளவங்க உணர்ந்தாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் கிடையாது. ஃபைனலாக லைஃப்பில் அவங்களுக்கு என்ன தான் மிச்சமாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஏமாற்றம் மட்டும்தானா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டால், இல்லை அதுவும் மிச்சமாகலை. ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது எனக்கு பழகிடுச்சு, நானும் அந்த ஏமாற்றத்தை கடந்து வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே ஒரு பொண்ணாக அவங்க நடிக்க போகும் பொழுது என்ன ஒரு கனவோடு போயிருப்பாங்க. நிறைய சம்பாதிக்கணும், சம்பாதிச்சதுக்கப்புறம் நிறைய லக்ஸுரியஸ் லைஃப் வாழணும். லக்ஸுரியஸ் லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு 20, 25, 26 எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமனான ஆசை கல்யாணம் பண்ணணும், குழந்தைங்களோட தன்னோட வாழ்க்கையை ரொம்ப அழகாக சூப்பராக வச்சுக்கணும். எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு வாழ்க்கை முழுமை அடைந்தது அப்படின்னு சொன்னால் அது அந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லுவாங்க. பட் அதை எல்லாருமே என்ன மாதிரியான பர்செப்ஷனில் எடுத்துக்கிறோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும்தான் அப்படின்றதும் கிடையாது. ஸோ ஃபைனலாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஆசை அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே இல்லவே இல்லை. இது இப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே வாழ்க்கை வெறுத்து போகுது. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து கொஞ்ச நாள் தள்ளி போகிறாங்க. தள்ளி போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் இந்த கலாட்டா, பிஹைண்ட் வேர்ட்ஸ் இந்த மாதிரியான டிவி சேனல்ஸில் ஒரு ஆங்கரிங் பண்ணுற ஒரு விமனாக அவங்கள நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆங்கரிங்னால் ஒரு
புதுவிதமான பயணம். பாதிக்கப்பட்ட பெண்கள், சோஷியல் மீடியாவில் முக்கியமாக பாதிக்கப்பட்ட பெண்கள், ரவுடி பேபி சூர்யா, திவ்யா கள்ளச்சி, இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்கிற பெண்கள், அட் த சேம் டைம் ரொம்ப பாப்புலராக இருக்க பெண்கள், அட் த சேம் டைம் பாதிக்கப்பட்ட பெண்களும் கூட. ஸோ அவங்கள பற்றின இன்டர்வியூஸ் எடுக்கிறது, அவங்கள பற்றி மக்கள் கோவமாக நினச்சிட்டு இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சில எண்ணங்கள் இருக்கும்ல, அது என்ன அப்படின்ற விஷயத்த இந்த இன்டர்வியூ மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்துறது. இந்த மாதிரியான சில வீடியோஸ் வந்து நிறைய வைரல் ஆகிட்டு இருந்தது. அதை பார்க்கும் பொழுது அவங்க பற்றின ஷக்கீலா மேம் பற்றின எண்ணங்கள் வந்து மாற தொடங்குனுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தனக்குன்னு கணவர் இல்லை, ஆனால் காதலிக்கிறாங்க. அந்த காதலர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு லவ்வராக ஷக்கீலா மேமை ஏற்றுக்குவாங்க, ஒரு ஆக்ட்ரஸாக ஷக்கீலாவை ஏற்றுக்குவாங்க, ஒரு விமனாக ஏற்றுக்குவாங்க, ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணோட ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு அவரோட மனசு ஒத்துக்குது. ஆனால் ஷக்கீலாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் திருமண வாழ்க்கையை கொடுத்து அதன் பிறகு அவங்களோட வாழ்க்கை கூட தொடர்ந்து பயணிக்கிறதுக்கும் எந்த ஆண்களுக்கும் தைரியம் இல்லை. ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு அடல்ட் மூவியில் வந்து ஷக்கீலா மேம் நடித்தது தப்புன்னா அதை பார்க்குற ஆண்களும் பெண்களும் கூட தப்பு தானே. அவங்க பண தேவை இருக்குது, அவங்க நடிக்கிறாங்க, அவங்களோட விருப்பத்திற்கு உட்பட்டு தான் நடிக்கிறாங்க. என்னோட விருப்பம் இல்லை, என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க, என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க, அதுக்காக நான் நடிக்கலை அப்படின்ற ஒத்துக்கிறாங்க. ஸோ அவங்களோட விருப்பத்துக்கு உட்பட்டு நடிக்கிறாங்க. ஆனால் விருப்பத்துக்கு உட்பட்டு நம்மளும் பார்க்குறோம். ஆனால் அந்த இன்இக்வாலிட்டிஸ் இங்கே எங்கேருந்து வருது? நடித்தவங்க தப்பு, பார்க்குற நம்ம மட்டும் சரி. ஏன்னா பார்க்குற நம்ம தெரியாமல் பார்க்குறோம், நடிக்கிறவங்க வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சே நடிக்கிறாங்க. ஸோ அதனால தான் அப்படி ஆகிடுது. அதன் பிறகு ஷக்கீலா மேம் நிறையா இன்டர்வியூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து லைஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. சில டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து வேறு மாதிரியான கோணங்களில் கொண்டுட்டு போகும் பொழுது அவங்களால ஒரு 10 டிரான்ஸ்ஜெண்டர்ஸை பார்க்க முடியலனாலும் ஏதோ ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்கு லைஃப் கொடுக்குறாங்க. என்ன மாதிரியான லைஃப் கொடுக்குறாங்கன்னா, செக்ஸுவல் லைஃப் அதுக்குள்ளே போகாமல் எஜுகேஷன், மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும், இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ அதை படிக்கணும், அதை முடிச்சுட்டு ரொம்ப நீட்டாக ஒரு ஐடி ஃபீல்டுலேயோ இல்லை ஒரு சினிமா ஃபீல்டுலேயோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப கௌரவமாக நீங்கள் நடக்க வந்து ஷக்கீலா மேம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும் பொழுது அவங்கள கைட் பண்ணவோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவோ யாருமே கிடையாது. ஸோ இந்த ஹெல்ப்பை நம்ம பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. உண்மையாலுமே அவங்களோட அந்த இன்டர்வியூ பார்க்கும் பொழுது ஃபேமிலியால் ஏமாற்றப்பட்டிருக்காங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களால் ஏமாற்றப்பட்டிருக்காங்க, சுற்றி இருக்கிற மனிதர்கள் மக்களால் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட இன்றைக்கி அவங்க ஒரு டிவி சேனல்ஸ்க்கு தனக்கு நடந்த கொடுமையை வந்து ரொம்ப தைரியமாக சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, எல்லா பெண்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பெரிய பெரிய கொடுமைகள், பெரிய பெரிய டார்ச்சர்ஸ், பெரிய பெரிய அப்ஸ்டக்கல்ஸ் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. அஃப்கோர்ஸ் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனாலும் அதை தாண்டி நீங்கள் வெளியே வரல அப்படின்னா அப்போ தான் நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படின்ற ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் தனக்கு இவ்வளோ கொடுமைகள் எல்லாம் நடந்தது, ஃபைனலாக வந்து ஃபேமிலி கூட அவங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவங்க ஒத்துக்க செய்கிறாங்க. ஃபைனலாக உங்களுக்கு ஷக்கீலா மேம் பிடிக்குமா பிடிக்காதா? அவங்களோட லைஃப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து ஆபாச படங்களில் நடித்தது தப்புன்னா அதை பார்க்குறவங்களும் தப்பு தானே. இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் ஒரு பெண் ஒரு மோட்டிவேட்டிங்காக ஒரு இன்ஸ்பைரிங் விமனாக தன்னோட வாழ்க்கையை கொண்டுட்டு போயிட்டுருக்காங்கன்னா அவங்க வந்து சச் எ கிரேட் பர்சன் அப்படி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.